The least number of complete years in which a sum of money put on at 20% compound interest will be more than doubled in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமௌண்ட்டு எனக்கு என்னவா இருக்கணும்னா, அசல் வந்து பியா அதனுடைய 2 மடங்கை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த தொகை வந்து 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க, மோர் தென் டபுள்னு. ஸோ அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு 1+r/100 பவர் என்ன? இது 2pயை விட அதிகமாக இருக்கணும். ஸோ எத்தனை வருஷத்தில் அதிகமாகும் அப்படின்றதா கேள்வி. ஸோ இதில் பிரின்சிபல் அடிச்சிட்டேன். ஸோ 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஸோ 20/100 பவர் n. இது கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் இது ஒரு முறை, இது 5 முறை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6/5 பவர் n. இது கிரேட்டர் தென் 2 அப்படின்னு வரும். நான் என்னோட வேல்யூ 1ன்னு தரேன்னு வைங்களேன். 6/5 பவர் 1ஆல் 6/5 பவர் 1 வந்து 6/5 ஆமா. இதை டிவைட் பண்ணால் 1.2 சம்திங்கில் வரும். இது 2 விட பெருசா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போது என்னோட வேல்யூ 1 இல்லை. என்னுக்கு நான் 2ன்னு போடுறேன்னா 6/5யோட ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது 36/25. இதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் உனக்கு கிடைக்கிற ஆன்சரு 1.4 சம்திங்கில் தான் வரும். இது 2 விட பெருசா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ இதுவும் ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னுக்கு 3ன்னு போடுறேன்னா 6/5யோட ஹோல் க்யூபு அப்படின்னு வரும். 6^3 216. 5³ வந்து 125. இதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சரு 1 சம்திங்கில் தான் வரும். இதுவும் 2 விட பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னுக்கு நான் 4ன்னு போடுறேன்னா 6/5யோட பவர் 4ன்னு வரும். இதை மேலே 6^4 வந்து 1296, கீழே 5^4 வந்து 625. இதை டிவைட் பண்ணும்போது 2 சம்திங்கில் ஆன்சர் வரும்பா. சரியா? இது 2 விட பெருசு தானே. 2 சம்திங் அப்படின்றது 2 விட பெருசு. ஸோ என்னுக்கு 4ன்னு அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு 2 விட பெரிய ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்னோட மதிப்பு 4 அப்படின்றது ஆன்சர். சரியா? இது டிஎன்பிஎஸ்சியில் டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன். The population of a Chennai city increases at the rate of 15% per annum if the population was 4,000 at the end of the year 2015. Then what will be its population at the end of 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை நகரின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 15% அதிகரிக்கிறது. 2015ஆம் ஆண்டு முடியும் போது நகரின் மக்கள் தொகை 4000 எனில் 2017ஆம் ஆண்டு முடியும் போது நகரின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு ப்ரீ இன்ட்டு 1+r/100 பவர் n. இது ஃபார்முலாவா? இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, கொஷினில் தெளிவாக புரிஞ்சுங்க. 2015 சொல்லிவிட்டு 2017 கேட்குறாங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஃப்டர்னு கொஷினில் கேட்டாங்கன்னா, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பிரின்சிபல் இது வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும். சரியா? அமௌண்ட்டு தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷினில் அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே போல் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தா இந்த இடம் ப்ளஸ்ஸு. சரியா? டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடம் மைனஸ்ஸு. அதாவது குறைகிறதுன்னு சொன்னால் மைனஸ்ஸு. அதே போல் ஆஃப்டர் அதாவது பின்புன்னு கொடுத்தாங்கன்னா உனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து அசலு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 4000 அசலாக எடுத்துக்கிறேன். 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இங்கே 15%. என்ன வந்து 2 வருஷம் 2015 சொல்லி 2017 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வந்து 2 வருஷம். ஸோ 4000க்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 115/100 இன்ட்டு 115/100
சரியா? இப்போ இங்கேயும் 3 0க்கு 3 0 அடிச்சிட்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, இது 23 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 2 முறை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5290 வரும். ஸோ இந்த 5290 ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அதுதான் 2017 சென்னை நகரத்தோட மக்கள் தொகையாக இருக்கும். பாப்புலேஷன் சென்னை நகரத்தோட பாப்புலேஷனாக 2017 5290 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the value of machine depreciated at 10% each year. A man pays rupees 30,000 for the machine. Find the value after 3 years. இங்கேயும் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் இந்த 30,000 அப்படின்றது அசல் பிரின்சிபல். சரியா? ஒரு எந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபலு. அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 10% குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. டிப்ரிஷியேட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாவில் A = P × 1 - R/100 பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏன் இங்கே மைனஸ் எடுத்துக்கிறேன்னா, ஃபார்முலாவில் எனக்கு டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைகிறதுனா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 30,000 1 - 10% குறையுது. n 3 வருஷம். ஸோ 30,000க்கு 100 100ல் 10 கழிச்சா 90/100 வருமா? இதை 3 வருஷத்துக்கு எழுதிக்கிறேன். சரியா? இங்கே 4 0 5 6 6 0க்கு 6 0 கேன்சல். மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? மீதி என்ன இருக்குன்னா 3 × 9 × 9 × 90 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21,870 வரும். ஸோ 21,870 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிப்ரிஷியேட் ஆகுது, குறையுதுன்னு சொன்னால் அங்கே மைனஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the population of a town is 3,52,800. If it increases at the rate of 5% per annum, then what will be its population 2 years ago? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 3,52,800. இது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் அதிகரிக்குமானால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் இந்த முன்புன்னு கொடுத்துருக்காங்கல்லம்மா, அகோன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ தராங்க பாருங்கள். இது அமௌண்ட்டு. இதுக்கு முன்னே ஆஃப்டர்னு சொல்லியிருந்தாங்களா? கரெக்டாக. பின்புன்னு கொடுத்தனால நான் என்ன செஞ்சேன்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவை பிரின்சிபல்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், அகோன்னு சொன்னனால. ஸோ அதே போல் அதிகமாகுதுன்னு தான் சொல்கிறாங்க. அதிகரிக்குமானால், அதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறனால ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு தான். ஸோ P × 1 + R/100 பவர் n, இதுதான் ஃபார்முலா. இங்கே கொஷினில் அமௌண்ட்டுன்னு சொன்னனால 3,52,800 நான் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், அகோன் கொஷினில் கொடுத்தனால. ஸோ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். 1 + 5% n வந்து 2 years. ஸோ 3,52,800 = P × 1 + இது ஒரு முறை, ஆக்சுவலாக இது 20 முறை. சரியா? அப்போ 1/20 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஸோ 3,52,800 = P × இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 21/20 × 21/20ன்னு வரும். ஸோ எனக்கு P வேணும். அப்போ 3,52,800 × 20/20/21 × 21ன்னு வரும். சரியா? இப்போ இதை எதில் கேன்சல் பண்ணலாம்? ஆக்சுவலாக பாருங்கள், 3,52,800 × 20 × 20
பை 21 இன்ட்டு 21 இதை கேன்சல் பண்ணோம். நான் 7ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 3 முறை, 7ஆம் வாய்ப்பாலில் இது அடிக்கிறேன்னா 7 5 35, 7ஆம் வாய்ப்பாலில் 2 வராது, ஸோ 0 சேர்த்துக்கிறேன். 28ல் 4 7 28 2 0, சரியா? 3ஆல் டிவைட் பண்ணால் இது ஒரு முறை, 16 முறை 48 மீதி 2, 24ல் 8 முறை 24 2 0. அகைன் 7ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 3 முறை, இது 7ஆம் வாய்ப்பாலில் 2 முறை 14 4 முறை 28 2 0. 3ஆல் டிவைட் பண்ணால் இது ஒரு முறை, இது 800 முறை, ஸோ 800 20 20. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 2 16 16 2 32 4 0, சரியா? ஸோ 3,20,000 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ நம்ம கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ டிவைட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், இல்லைனா ஆன்சர் வராது, சரியா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, த ப்ரெசன்ட் ஹைட் ஆஃப் எ ட்ரீ இஸ் 847 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஹைட் 2 years ago. ஆக்சுவலாக இது 2 years ago if it increases at 10% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கொஷின் தராங்க, சரியா? இங்கேயும் முன்புன்னு கொடுத்தனால இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவு அமௌண்ட்டு, உயர்கிறது வளர்கிறது எல்லாமே ஒன்று தானே. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றனால ஃபார்முலாவில் ப்ளஸ் தான் வரப்போகுது, சரியா? ஸோ அமௌண்ட் வந்து 847 பி இன்ட்டு எனக்கு ஆர் 10%, அப்போ 110/100 இன்ட்டு 110/100ன்னு வரப்போகுது. ஏன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஸோ 2 முறை எழுதிக்கினேன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னே இங்கே ஒரு 0க்கு ஒரு 0, இங்கேயும் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஸோ 847 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பை 11 இன்ட்டு 11ன்னு வருமா? 11 டேபிளில் இது ஒரு முறை, இது 7 முறை 77, அகைன் 7 முறை 77. 11 டேபிளில் இது ஒரு முறை, இது 7 முறை. ஸோ 7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் 700 சென்டிமீட்டர்னு வரும், சரியா? ஸோ ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the difference between the simple interest and compound interest for a sum of rupees 12,000 lent at 10% per annum in 2 years is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12,000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. ஸோ 2 year எப்பவுமேப்பா 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா 0, அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், சரியா? அதனால் அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கும், சரியா? ஆனால் 2வது வருஷம்னு கேட்டால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கும், சரியா? அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, PR²/100². இதுதான் 2 yearsன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா, சரியா? ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்க, 2 yearsன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான் ஆக்சுவலாக ஷார்ட்கட்டும் கூட. இதை சம்மா போடணுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், ஏன்னா டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறதுனால, சரியா? இங்கே இதை நான் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரின்சிபல் 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அதை 10 × 10ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா R² கொடுத்தனால. கீழே 100²ன்றனால 100 × 100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 2 3 4 4 0க்கு 4 0 கேன்சலா? ஸோ 120ன்னு வருதாப்பா, அந்த 120 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the difference between the compound interest and the simple interest on a certain sum at 8% per annum for 2 years is 240. Find the sum. இந்த இடத்துல அந்த சம்முன்றது பிரின்சிபலை குறிக்கும்.
ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையேயான வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷினில் பாருங்கள், 2 இயர்ஸ்ன்னு கொடுத்தனால டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா PR²/100². ஸோ இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து 240, பிரின்சிபல் எனக்கு தெரியாது ஏன்னா சம்முன்னு கேட்டிருக்காங்களப்பா, அது பிரின்சிபல். ஸோ ஆர் வந்து 8%, அப்போ 8 × 8ன்னு வரும், 100 × 100ன்னு கீழே அப்படியே எடுத்துக்கிறேன். சரியா, 8ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இங்கே 3 முறை 24, ஒரு 0 அப்படியே வந்துடும். சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், 2ஆம் வாய்ப்பாலில் சரியா இது 4 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 15 முறை, 4ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 25 முறை. சரியா, ஸோ 15 25 × 100 ஈக்குவல் பிரின்சிபல், அதாவது வகுத்தல் இருக்கிற இந்த ஆன்சர் எல்லாமே அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதுதான் ஆன்சராக வரும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37,500 அப்படின்றது பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் சி 37,500 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the difference between the compound interest and the simple interest accrued on an amount of 18,000 in 2 years is 405. Then the rate of interest per annum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்தில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ ஆர் என்னன்னு கேட்குறாங்கம்மா. சரியா, ஆர் வேணும். ஸோ ஃபார்முலா 2 வருஷத்துக்கு PR²/100². இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 405, பி வந்து 18,000, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். 100 × 100, 3 0க்கு 3 0 கேன்சல். சரியா, இது 2ஆம் வாய்ப்பாலில் 5 முறை, இது 9 முறை, 9ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, 4 முறை 36, 45 வந்து 5 முறை வரும். ஸோ இந்த 5 அந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், 45 × 5 ஈக்குவல் டு R². ஸோ R² ஈக்குவல் டு 225ன்னு வருதுப்பா. அப்போ ஆரோட வேல்யூ 15% அப்படின்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ 15% அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the difference in compound interest and simple interest for P8,000 or 5% per annum n 3 years. ஸோ அசல் 8,000, ஆண்டு வட்டி வீதம் 5%, n 3 வருஷம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² 300 + 6/100³. இதுதான் 3 வருஷம் கொடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ 8,000 அசல், ஆறு வந்து 5%. ஸோ 5² 25ன்னு வரும். 300 + 5 305/100 × 100 × 100. சரிங்களா, இப்போ இதில் 3 0க்கு 3 0 கேன்சல். 25ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 4 முறை, 4ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 5 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 61 முறை. ஸோ 61 ரூபா வருது, அதுதான் டிஃப்ரென்ஸு. நமக்கும் கொஷினில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 61 ரூபா ஆன்சரு. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, கொஷினில் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். இதே சப்போஸ் 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ இப்படி கேட்குறாங்க சார்னா வேறு வழியே இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க, கழிங்க. சரியா, இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் கொடுத்தனால இது 3 இயர்ஸுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸில் நம்ம
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு 1 by 1 இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கை தெளிவாக பேசுவோம். நன்றிகள் பல.